தொழில் செய்யும் ஆர்வம் யாருக்கு? பொதுவா ஒரு ஜாதகத்துல தொழில் பாவகம் அப்படிங்கிறது 10ஆம் இடம். உங்கள் ஜாதகத்துல ராசிக்கு 10ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடம். அந்த அதிபதி 10ஆம் இடம், 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்து அதிபதியை விட 6ஆம் இடத்தை விட 10ஆம் இடத்து அதிபதி அதீத வலுவுல இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் மிகுதியா இருக்கும். அது மட்டும் பத்தாது, பிளஸ் ஒரு ஜாதகத்துல சம்பாத்திய காரகனான சூரியன், தொழில் காரகனான சனி, இவங்க ராசிக்கு 2ஆம் இடம் 10ஆம் இடம், லக்னத்துக்கு 2ஆம் இடம் 10ஆம் இடம், இதுல தொடர்பு பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப மேலோங்கி இருக்கும். 6ஆம் அதிபதியோட 10ஆம் அதிபதி உங்க ஜாதகத்துல வலுத்து இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த சொந்த தொழில செஞ்சு அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கும். இதுல அடுத்து 11ஆம் இடத்தையும் நம்ம பார்க்கணும். தொழில் ஸ்தானத்துக்கு 2ஆம் இடம் லாபாதிபதி, அதாவது லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடியது 11. அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம். சோ ஒரு தொழில எவ்வளவு லாபம் செய்கிறாரு, எவ்வளவு சம்பாதி எடுக்கிறாரு அப்படிங்கிறது 11ஆம் இடத்து அதிபதியை வச்சு நம்ம கணக்கிடும். சோ இந்த 11, 10, 2 இதெல்லாம் மூணும் ஒரு தொடர்புல இருக்கிறாங்க, நல்ல வலுவாகவும் இருக்கிறாங்க ஜாதகத்துல அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த சொந்த தொழில் கை கொடுக்கும். சரிங்களா? இது போக உங்கள் ஜாதகத்துல சூரியன் பங்கப்படாம, சனியும் பங்கப்படாம, சனிக்கு நேரடி வலுவா இருக்காம ஒரு மாதிரி நம்ம மறைஞ்சு உச்சமா இருக்க, நம்ம அடிக்கடி நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். சனி பத்தின வீடியோஸ் பூரா நம்மளோட பிளேலிஸ்ட்ல இருக்கு, சனி பகவான்னு சொல்லி. அதுல போய் பார்க்காதவங்க போய் பாருங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரி 2 பேரும் நல்ல வலுவுல இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த தொழில் கை